சமூக வலைத்தளங்களை நம்ம அளவோட பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா படிப்படியாக உள்ளுக்குள்ள நம்ம ஈர்க்கப்பட்டதற்கு பிறகு இப்ப ஸ்டடி இந்த ஆய்வு சொல்ற மாதிரி நம்ம பாதிக்கப்பட்டு விடக்கூடாதுங்கிற உணர்வும் வந்ததற்கு பிறகு அதுல இருந்து மீள்வதற்கான முயற்சியை நம்மளால எடுக்க முடியுதா அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கு. அதற்கு தடையாக இருக்கக்கூடிய உளவியல் என்ன? இல்லை, அதாவது நீங்கள் அதுக்கு மீளணும்னு சொன்னால் அந்த மீளனுங்கிற விருப்பம் வந்து ஒரு சமூகத்திலிருந்து வரும்போது தான் அந்த மாற்றம் நடக்கும் வந்துட்டு. ஆனால் அதனுடைய அடிக்ஷனுங்கிறது இன்னைக்கு ஒரு ரொம்ப வந்துட்டு ஜாஸ்தியாகிட்டே இருக்கு வந்துட்டு. அதற்கு எதிரான எந்த ரெசிஸ்டன்ஸையும் நமக்கு உருவாக்க முடியாத காரணம் நமக்கு அது தேவையாகவும் இருக்குது. இன்னைக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஐடியாஸை டெமோக்ரட்டிஸ் பண்ணுறதுக்கு, விஷயங்களோட பரவலாக்களுக்கு நமக்கு ஒரு அத்தியாவசியமான தேவையாக மாற்றப்பட்டுருச்சு. அப்போ எப்படி ஒரு அத்தியாவசியமான தேவை பாய்சனைஸ்ட் ஆகுது, அதை எந்த இடத்துல பிரிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயம். உதாரணமாக நீங்கள் விவாதங்கள் எடுத்துங்க. இன்றைக்கி நிறைய விவாதங்கள் அரசியல் ரீதியாக அல்லது கருத்தியல் ரீதியாக விவாதங்கள் ஃபேஸ்புக்கில் நடக்குது. ஆனால் நிறைய இடத்துல நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க, ரியாக்ட் பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு சைக்காலஜி ஆப்ரேட் ஆகும். ஒரு குறிப்பிட்ட விஷயம் கடுமையாக தாக்கப்பட்டால் அந்த விஷயத்தோட சம்பந்தமே இல்லாத பலர் பேர் வந்து சேர்ந்துக்கிட்டு அதை தாக்குவாங்க. அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயம் ப்ரொமோட் பண்ணப்படுது, அது வந்து நரேந்திர மோடியாக இருக்கலாம், அது ஒரு சினிமாவாக இருக்கலாம். அப்போது ஒரு 10 பேர் ஒரு விஷயத்தை ப்ரைஸ் பண்ணி கமெண்ட் போட்டால் அதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு 10 பேர் வந்துட்டு அதை சேர்ந்து ப்ரைஸ் பண்ணுவாங்க. இப்படி ஒரு மாப் சைக்காலஜியை வந்துட்டு இன்னைக்கு ஃபேஸ்புக் உருவாக்குது. வந்து மந்தை மனநிலை இதில் வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, இதில் இந்த தன்னுடைய அடையாளத்தை அல்லது தனக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் இந்த சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க. இப்போ இதுக்கு அடிப்படை வந்து இப்போ எல்லா விஷயத்தையுமே ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் அந்த உணர்வு இருக்கிறது சரியான விஷயம் தான், சகஜமான விஷயம் தான். ஆனால் எனக்கு வந்து எனக்கான அடையாளம் வேணும், எனக்கு ஒரு அடையாளத்தை நான் உருவாக்கிக்கணும்னு நினைக்கிறது தவறான விஷயம் கிடையாது. ஆனால் அதற்கு என்னுடைய அடையாளம் அப்படிங்கிறது வந்து என்னுடைய அடையாளமா அல்லது எனக்காக நான் போட்டுக்கொள்ளக்கூடிய பொய் முகமூடியாங்கிறது கேள்வி. இந்த பொய் முகமூடியை நான் எப்போ எடுக்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து சமூகத்தில் அல்லது வந்து என்னுடைய குடும்ப அமைப்பில் என்னுடைய கருத்துக்களை சொல்வதற்கோ அல்லது என்னுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதற்கோ, நான் தப்பாக பேசினா கூட அதை திருத்துவதற்கோ வந்து அந்த வாய்ப்புகள் வந்து இப்போ குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ இந்த ஸ்டடியுமே பார்த்தீங்கன்னா வந்து ஜெர்மனி மாதிரியான வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான், இந்தியா மாதிரியான ஒரு கண்ட்ரி, ஒரு நாட்டில் வந்து நம்மளுடைய சமூக அமைப்பு, குடும்பம் சார்ந்த இந்த சமூக அமைப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக அந்த பிரச்சனை வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் கம்மி. நாம் அந்த இடத்துல இழந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம இந்த இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து பேசுகிறத ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த லைஃப் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம விடும்போது குடும்ப அமைப்பு, அந்த குடும்பத்தினுடைய அந்த சமூகத்தினுடைய நல்ல விஷயங்களை வந்து நன்மையான விஷயங்களை வந்து நம்ம எடுத்துக்காதனால வரக்கூடிய விஷயம் தான் இதுன்னு நான் நினைக்கிறேன். குடும்பத்தில் அல்லது சமூகத்தில் நம்ம பேசுறதை கேட்பதற்கு யாரும் இல்லை, நம்ம கருத்துக்கள் அங்கே வந்து நிராகரிக்கப்படுது, இங்கே வந்து சிலர் வந்து கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுல கிடைக்கிற அங்கீகாரம் தான் அந்த அடிக்ஷனுக்கான காரணமா? இல்லை, நம்ம அப்படியே சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ ஒரு குடும்பத்துக்குள்ளாரையே வந்து ஒரு கம்யூனிகேஷன் இல்லாமல் இருக்கும். ஆனால் அந்த குடும்பத்துக்கு வீட்டுக்குள்ளே ஒரு ரூமில் வந்து இன்னொரு ரூமில் சேட் பண்ணிகிட்டு இருக்க ஆளுங்கள்லாம் இன்றைக்கி வந்துட்டாங்க. வந்து அந்த அளவுக்கு சூழல் இன்றைக்கி ரொம்ப மோசமாயிடுச்சு. சமூகத்திலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கோ கலந்து பழகிறதுக்கோ ஒரு பெரிய தடைகள்லாம் இன்றைக்கும் கிடையாது. வந்துட்டு நிறைய பேர் மனுஷங்க அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்னா, ஒரு ரியல் லைஃப்பில் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷனுக்கு பதிலாக ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டில் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷனில் நமக்கு சில சௌகரியங்கள் இருக்குது. அதில் நீங்கள் எப்படி வேண்டாலும் இருக்கலாம், உங்களுடைய ஐடியா மறைச்சிக்கலாம், அல்லது நீங்கள் மற்றவர்களால் அக்சஸ் பண்ண முடியாத ஒரு இடத்துல இருக்கலாம். அப்போ மைண்ட் அளவில் உங்களுக்கு ஒரு கூடுதல் ஃப்ரீடம் கிடைக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க. எங்கேயோ இருக்க ஒருத்தர் கூட நீங்கள் வந்து சாட் பண்ணுறப்போ அல்லது உங்கள் அடையாளத்தையே மறைத்து கொண்டு நீங்கள் ஒரு அடையாளத்தை தேடுறப்போ உங்களுக்கு சில சௌகரியங்கள் இருக்குது. இந்த சௌகரியங்களுக்காக ரியல் வேர்ல்டுலேருந்து விர்ச்சுவல் வேர்ல்டுக்கு நிறைய பேர் கன்வெர்ட் ஆகிக்கிட்டே வர்றாங்க. ஆனால் இதனால் என்ன நடக்குதுன்னா, ஒரு ரியல் வேர்ல்டுலேருந்து அவங்களுக்கு சைக்கலாஜிக்கலாக கிடைக்கக்கூடிய எந்த சப்போர்ட்டும் ஒரு இடத்துல இல்லாமல் போயிடுது. ரொம்ப அலூஃப் ஆயிடுறாங்க, ஒவ்வொருத்தரும் ரொம்ப விலகி போயிடுறாங்க. இது ஒரு மாற்றே அல்ல. இப்போ உதாரணமாக எனக்கு ஒரு ஃபேஸ்புக்கில் வந்துட்டு ஒரு 5000 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் வந்துட்டு. ஆனால் ஒரு நெஜோ மனிதனோட ஒரு வார்ம்னஸ் அல்லது ஒரு நெஜோ மனிதனோட ஒரு ப்ரெசன்ஸை வந்து அது 1000ல் 1 பங்கு கூட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எதுவுமே கொடுக்காது. ஏன்னா எது உங்கள் யதார்த்த உலகில் உங்கள் அண்மையில் எது இருக்கிறதோ அதுதான் உண்மையானது. அப்புறம் இந்த முக்கியத்துவம் தேடுறதுங்கிறதுல கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, தனக்கு ஒரு முக்கியத்துவமே இல்லாத போதும் தான் ஒரு முக்கியமான ஆள்னு நம்புறது, தனக்கு ஒரு அடையாளமே இல்லாத போதும் தனக்கு ஒரு அடையாளம் கிடைக்கிறதா நம்புறது. இந்த நம்பிக்கை தான் மனநோய். இங்கே இருந்து தான் இந்த பிரச்சனைகள் எல்லாமே ஆரம்பிக்குது. இல்லை, நான் வந்து என் அடையாளத்தை மறைத்து கொண்டு பேசலாம் அப்படின்ற ஒரு சௌகரியம் சொல்லிட்டு அதை நான் சௌகரியமாக பார்க்கல. அந்த மாதிரி ஒரு நிலைக்கு ஒரு மனிதன் தள்ளப்படுகிறது தான் அங்கே மோசமான விஷயம். ஒரு மனிதன் வந்து இந்த சமூக அமைப்பினால, இந்த சமூக கட்டமைப்பு, அந்த சமூக அமைப்பினால வந்து அலூஃப் ஆக்கப்படுறான், தள்ளப்படுறான். அப்போ தான் என்ன நினைக்கிறான்னா, எனக்கான ஒரு அடையாளத்தை நான் ஃபேஸ்புக்கில் போய் தேடிக்கிறேன், எனக்கான அடையாளத்தை நான் அந்த சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்டில் போய் தேடிக்கிறேன், என்னுடைய ஒரிஜினல் அடையாளத்தை மறைச்சிக்கிறேன் அப்படின்னு நான் என்ன பண்றேன். இன்னொரு பிரச்சனையாக இருக்கு. இப்போ ஒரு எளிமையான பொய்யான அடையாளத்தோட பொய்யான ஐடியோட
வந்து தன் மனதில் இருக்கக்கூடிய வக்கரங்கள் எல்லாத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய அல்லது தன்னுடைய கண்டிப்பா இருக்கு. வன்மம் சார்ந்த விஷயங்களை கண்டிப்பா இருக்கு. வெளிப்படுத்தக்கூடிய இப்ப நீங்க ஒரு போக்குல நிறைய பேர் இருக்காங்க. அதுவே ஒரு உளவியல் சிக்கல். அதுவே ஒரு உளவியல் சிக்கல் தான். இப்போ இந்த வயலன்ஸ் வந்து எவ்வளவு தூரம் இருக்குங்கிறத வந்து இங்க நியூஸ் பேப்பர்னுடைய ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டை படிச்சு பாருங்க. பெரும்பாலானவர்கள் 30 பேருக்கு உட்பட்டவர்கள் தான் வந்து இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது. இந்த ஃபேஸ்புக் மாதிரி இந்த ஆன்லைன்ல பார்க்குறதெல்லாம் அந்த கமெண்ட்ல இருக்கக்கூடிய வக்கரங்கள், வார்த்தைகள், அதில் இருக்கக்கூடிய வன்மங்கள் அதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு பர்வர்ஷன், மென்டல் பர்வர்ஷனை வந்து கொட்டுவதற்கான ஒரு குப்பை கூலமாக கூட, ஒரு குப்பையான இடமா கூட ஃபேஸ்புக்கும் இது இருக்குது. இப்போ இது சார் சொன்னதுலேருந்து ஒரு விஷயம் சொல்கிறேன். அதாவது நம்ம சமூக வாழ்க்கையிலேருந்து அந்நியப்படுறதுனால சோஷியல் நெட்வொர்க்கிங்கில் வந்து நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வர்றோன்னு நம்ம ஒரு பார்வையை முன்வைக்கிறோம். அது அப்படி தோணலை. இப்போ நீங்கள் பாருங்கள், முன்னாடி நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ணுறீங்க. ட்ராவல் பண்ணுறப்ப நீங்கள் சக மனிதர்கள்ட்ட பேசுவீங்க, பல விஷயங்களை வேடிக்கை பார்ப்பீங்க. இப்போ ஏறி உட்காந்த உடனே நம்ம ஒரு பஸ்ஸில் ட்ரெயினில் என்ன பண்ணுறோம்னா செல்ஃபோன் எடுத்து பேச ஆரம்பிச்சிடுறோம், எஸ்எம்எஸ் பண்ணுறோம், ஃபேஸ்புக்கில் ஆக்டிவ் ஆகிறோம். நம்மளை சுற்றி யார் இருக்காங்க, என்ன இருக்காங்க, எதுவுமே தெரியாது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பர்சனல் லாஸாக நான் பார்க்குறேன். வந்துட்டு மனுஷங்க இப்படி தன்னை சுற்றி இருக்க உலகத்தோட டிஸ்கனெக்ட் ஆகி எப்போவுமே விர்ச்சுவல் வேர்ல்டோட கனெக்ட் ஆகி இருக்குது, அல்லது தனக்கு மிக நன்றாக தெரிந்தவர்களோடு மட்டுமே நான் தொடர்பில் இருப்பேன் என்பது. இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு மனநோய். ஒருத்தன் எப்போவுமே ஒரு குறிப்பிட்ட விஷயங்களோட கனெக்டடாக இருக்குதுங்கிறது ஆபத்தான ஒரு விஷயம். அப்போ இந்த மென்டல் ஸ்பேஸுங்கிறது டோட்டலாக க்ளோஸ் ஆகிடுது. அந்த விதத்தை தான் செல்ஃபோன், இந்த சோஷியல் நெட்வொர்க்கிங் எல்லாமே ஒரு ஆன்டி ஹியூமன் ஒரு எலிமெண்டாக மாறிட்டு இருக்கு. இல்லை, இதே கருத்து தான் நானும் சொல்கிறேன். இதுக்கு நான் பார்க்குற விதம் என்னென்னா, ஒரு தனி மனிதன் இப்படி மாறுவது அப்படிங்கிறது வந்து சமூக அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு குறைபாடாக நான் பார்க்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு ட்ரெயினில் ஏறி உட்காடுறோம், இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா, ட்ராவல் பண்ணி போகிறோம்னா சக மனிதர்களை பார்க்கணும், அவங்க என்ன பேசுகிறாங்க, என்ன பழகுறாங்க, அவங்க யார் அப்படிங்கிறத பற்றி அதெல்லாம் யோசிக்கவே மாட்டேன். என் ஃபோன் எடுப்பேன், நான் வந்து ஃபேஸ்புக்கில் தான் அப்டேட் பண்ணுவேன் அப்படின்னு வரும்போது நான் ஏன் அப்படி மாறிவிட்டேன், அதற்கான சமூக காரணிகள் என்னங்கிறத தேடினோம்னா இந்த பிரச்சனை பெருசாக இருக்காது. இப்போ இந்த பிரச்சனையுமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இல்லை. நான் மறுபடியும் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான், எல்லாருக்கும் இல்லை. மனதளவில் சைக்காலஜிக்கலாக வீக்காக இருக்கிற பர்சனாலிட்டிஸ்க்கு தான் வந்து இந்த பிரச்சனை வந்து இது வந்து ஃபேஸ்புக் அடிக்ஷன் மாத்திரம் இல்லை, எல்லாத்துலேயுமே இருக்குது. இப்போ ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நோமோஃபோபியா எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் அப்படி தான், குடிக்கு அடிமையானாலும் அப்படி தான். எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த சமூகத்தில் அமைப்பில் கிடைக்காத ஒரு விஷயத்த ஏதோ ஒரு இடத்துல அலிபின்னு சொல்ற மாதிரி தேடுறாங்க. பைத்தியமாக பைத்தியங்கள் தான் ஃபேஸ்புக்ல இருக்கு. அலிபி தேடுறது தானே, ஒரு அலிபி தானே. என்னோட பிரச்சனைக்கான ரூட்ல போய் அந்த பிரச்சனையை சரி பண்ணாம இந்த பிரச்சனைக்கு வேற இடத்துல காரணத்தை தேடுறது. இட்ஸ் கைண்ட் ஆஃப் அலிபி தானே அது. ஆனா என்னன்னா சார், எல்லாத்துக்குமே நம்ம பொதுவான சமூக காரணங்களை வந்து தேடுறது அவசியமானு எனக்கு தெரியல. இன்னைக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொது இடங்கள்ல மனிதர்கள்ட்ட எனக்கு முன்பின் தெரியாதவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்றதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. நிறைய பேருக்கு அது ஏன் ஒரு பிரச்சனையா இருக்கு. நான் இப்போ ஒரு ட்ரெயினில் போகிறேன்னா அந்த கம்பார்ட்மெண்ட் இருக்க எல்லாரும் என்னுடைய கண்களை யார் நேராக பார்க்குறார்களோ அவர்கள் அத்தனை பேர்டையும் நான் பேசுவேன், ஸ்மைல் பண்ணுவேன். வந்துட்டு இது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு 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 விடுதலை உணர்ச்சி எனக்கு கொடுக்குது. இதை ஏன் நம்ம லூஸ் பண்றோம்? இதை விளக்குது. இது எந்த சமூக பிரச்சனை இதை விளக்குது? ஒண்ணுமே இல்லை. நம்ம என்ன பண்றோம்னா ஏதோ ஒரு விஷயத்தில் அடிக்ட் ஆக இந்த விஷயங்களை நம்ம இருக்க வாய்ப்புகள் எல்லாத்தையும் திறக்கிறோம். வீட்டில் பேசாம இருக்கிறோம், வெளியே பேசாம இருக்கிறோம். நமக்கு நிஜ மனிதர்கள் மேல எந்த விதமான கன்சர்ன் இல்லைங்கிற இடத்துக்கு நம்ம வந்து சேர்ந்துட்டோம். இல்லை, இது வந்து ஒரு ஆளுமை சம்மந்தப்பட்ட விஷயம் தானே. இப்போ சார் சொல்கிறார் வந்து என்னால் வந்து நான் எனக்கு தெரியாத ஆளும் கூட கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஆளுமை சம்மந்தப்பட்ட விஷயம் தானே. அந்த ஆளுமை வளர்க்கப்படவில்லை. அதற்கு என்ன காரணம்னு பாருங்கள். இப்போ நம்மளோட எல்லா இடத்துலையுமே இந்த பிரச்சனை, நான் பொதுவாக எல்லாத்தையும் சொல்ல வரல, எல்லா இடத்துலையுமே இந்த பிரச்சனை வந்து இருக்குது. இப்போ நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா வளர்க்கறது இல்லை, ஃபேமிலிஸில் அது மாதிரி வளர்க்கறது இல்லை. நம்ம ஃபேமிலியே வந்து நம்ம சாப்பாடு ரெடியான ஃபேஸ்புக்கில் அப்படி ஸ்டேட்டஸ் போட்டு வாழக்கூடிய ஃபேமிலி இருந்துட்டோம்னா அது தவறான விஷயம் இல்லையா? அது வந்து ஒரு டெக்னாலஜிக்கலி நம்ம டெக் சாவி ஃபேமிலின்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஸோ அந்த இடத்துல தான் என்னுடைய பாயிண்ட்டை நான் பார்க்குறேன். ஸோ இதில் முக்கியமான விஷயம் வந்து நிஜ வாழ்க்கையிலிருந்து மிகவும் அந்நியப்பட்டு போகிறதுனால வரக்கூடிய சிக்கல்கள் அப்படின்னு மட்டுமே பார்க்க முடியுமா? இதை அது மாத்திரம் இல்லை. எப்படின்னா இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கில் இப்போ இந்தியன் சிஸ்டம்ல எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து கருத்துரிமை இருக்கா? ஒரு குடும்பத்துக்குள்ளேயே அவங்களுக்கு கருத்துரிமை கொடுக்குறாங்களா? அவங்க நினைக்கிறத பேச முடியுதா? அவங்க சுதந்திரமாக அவங்களுடைய கருத்துக்களையோ அல்லது ஒரு சில விஷயங்களை பற்றி அவங்க ஓப்பனாக பேசணும்னு நினச்சா பேச முடியுதா? அப்படியாப்பட்ட விஷயங்கள் மறுக்கப்படுகின்ற போது அவங்களுக்கு வந்து ஃபேஸ்புக்கோ அல்லது ட்விட்டரோ வந்து ஒரு பெரிய சௌகரியத்தை உருவாக்குது. தன்னுடைய அடையாளத்தை மறைச்சிக்கிட்டு தான் நினைக்கிறது எல்லாம் அங்கே பேசலாம் அப்படின்னு ஒரு பொய்யான சௌகரியத்தை வந்து அவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொய்யான சௌகரியத்தில் கிடைக்கக்கூடிய பொய்யான ஃப்ரீடம், விடுதலை அவங்களுக்கு வந்து ஒரு அடிமைப்படுத்த போகுது, அடிமையாக மாற்றுது. இல்லை, அதே சார் சொன்னதை நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா ஒரு சப்ரஷனுக்கும் ஒரு ஓப்பன் ஸ்பேஸுக்கு இடையில ஒரு தொடர்பு இருக்குது. ஆனால் இதே ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் வரக்கூடிய பெண்கள் எப்படி அதுக்குள்ள நடத்தப்படுறாங்க?
எவ்வளவு பெரிய அஃபென்சிவான தாக்குதலுக்கு உள்ளாகிறாங்கன்னு பாத்தீங்கன்னா சொசைட்டினுடைய அத்தனை பிரஷருமே இதுக்குள்ளேயும் வருது. இந்த சுதந்திரத்துமே அது தாக்கப்படுது. அப்படி இருக்கிறப்போ இதை ஏதாவது ஒரு விதத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதை ஒழுங்குபடுத்தவே முடியாது. ஆனா இதை பத்தின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இதை பத்தின ஒரு கான்சியஸ்னஸ் அது ஒரு சொசைட்டில உருவாக்கணும். குழந்தைகளுக்கு எஜுகேட் பண்ணணும். சோஷியல் நெட்வொர்க்கிங் எப்படி பயன்படுத்தணும். ஆய்வுல இருக்கக்கூடிய விஷயங்கள் தவிர நம்ம பேசிய விஷயங்கள் தாண்டியும் இதுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்கு. டெக்னாலஜி எப்படி ஒண்ணு வந்து உருவாக்குது, எப்படி நம்ம ஒரு மாஸ் சைக்காலஜிக்கு ஆட்படுத்தப்படுறோம். நம்ம ஒரு மீடியத்தை யூஸ் பண்றதுக்கு பதிலா ஒரு மீடியா நம்மள யூஸ் பண்ணுது. இது எல்லாத்தையுமே நம்ம பேசணும்னு தான் நினைக்கிறேன். அடிப்படையில் குடும்ப அமைப்பிலிருந்து சமூக அமைப்பிலிருந்து கல்வி அமைப்பு எல்லாத்துலேயுமே வந்து வேல்யூ சிஸ்டம் பில்ட் பண்ணி தகவல்களையும் மதிப்பீடுகளும் வளர்ப்பது தான் வந்து அடிப்படையாக எல்லா பிரச்சனைக்குமே வந்து தீர்வாக இருக்க முடியும் தான் என்னுடைய. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக பொது கருத்துக்கள் நிகழ்ச்சி உங்களை நன்றி அறிவித்துக் கொள்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.